கள்ளச்சாராயம் காய்ச்சி உயிரிழந்த 23 பேருக்கு நீங்கள் 10 லட்சம் கொடுக்கிறீர்கள் என்றால் இதுதான் திராவிட மாடலா? நான் முதலமைச்சரிடம் ரொம்ப சாதாரண ஒரு கேள்வியை வைக்கிறேன். அது சாராயம் அல்ல, கள்ளச்சாராயம் என்று பெயர் சொல்கிறீர்கள், அல்லது விஷச்சாராயம் என்றும் பெயர் சொல்கிறீர்கள். அங்கீகரிக்கப்பட்ட சட்டபூர்வமாக நடத்தப்படுகிற டாஸ்மாக் கடைகளில் அவர்கள் வாங்கி குடிக்கவில்லை. அவர்கள் சட்டத்தை மீறி கள்ளத்தனமாக சாராயம் காய்ச்சி குடிக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு அரசு சட்டத்தின் பாதுகாவலனாக இருக்க வேண்டும். சட்டத்தின் பாதுகாவலனாக இருக்க வேண்டிய அரசு சட்டத்தை மீறி சட்டத்திற்கு எதிராக கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு இறந்தால் ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு அப்படிப்பட்ட அரிய ஆலோசனையை அள்ளி வழங்கிய அறிஞர் பிரான் யார் என்று எனக்கு புரியவே இல்லை. கள்ளச்சாராயம் காய்ச்சி குடித்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவாலயத்திலே இருந்தா நீங்கள் அள்ளி வழங்குகிறீர்கள். உங்கள் சொந்த பணத்தில் இருந்தா நீங்கள் அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறீர்கள். மக்களுடைய வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணம் தான் இப்படி தாறுமாறாக செலவழிக்கப்படுகிறது. எனவே இவற்றையெல்லாம் யோசிக்க வேண்டும். எந்த விதமான நல்ல திட்டங்களையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியிடமிருந்து நாம் எதிர்பார்க்க முடியாது. 2 ஆண்டுகளிலேயே இவருடைய சாயம் முழுவதுமாக வெளுத்து விட்டது. நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுதே இவர்கள் மக்களுக்கு எதிரான சக்தி, தீய சக்தி என்ற நிலையில் மக்கள் தங்களுடைய வாக்குகளை வழங்கி ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும். 40 நமதே என்ற கனவில் இருக்கிறார்கள் அவர்கள். அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அளவுக்கு ஆளுமை உள்ளவர் இல்லை என்று பரவலாக பேசுகிற நிலையில் இந்தியாவின் பிரதமராகவே அவர் வர வேண்டும் என்ற அளவுக்கு அவருக்கு தூபம் போடுகிறார்கள். எனவே எப்படியாவது 40 இடங்களில் நாம் வென்றுவிட வேண்டும். 40 இடங்களில் வென்று நாடாளுமன்றத்திற்கு சென்று விட்டால் ஒரு கூட்டணி அரசு அமைகிற பொழுது அந்த கூட்டணி அரசில் பிரதமர் நாற்காலி நம்மை தேடி தானாகவே வரும், நாம் பிரதமராகி விடலாம் என்கிற அளவுக்கு அவருடைய கனவு போயிருக்கிறது. நண்பர்களே, 1996 தொடங்கி 99 வரையில் நடைபெற்ற கூட்டணி அரசுகளுடைய கோலங்களை எல்லாம் நாம் பார்க்கவில்லையா? ஒரு நிலையற்ற அரசுகள் என்னென்ன செய்தன என்பதை பார்க்கவில்லையா? ஆனால் அந்த மன்மோகன் சிங்கினுடைய அரசு பெரும்பான்மை இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவால் தன் ஆட்சியை நடத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்ததனால் 10 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்று அமர்ந்த அமைச்சர்கள் அடித்த கொள்ளை எவ்வளவு யோசித்து பாருங்கள். தமிழன் என்று சொன்னாலேயே டெல்லியில் உங்களை தவறாக பார்ப்பான். மிக மிக மலினமான, எல்லாவற்றிலும் ஊழல் செய்கிற அசிங்கமான மனிதர்களாக தமிழர்களை இந்தியா முழுவதும் கொண்டு போய் நிறுத்திய பெருமைக்குரியதுதான் திராவிட மாடல் ஆட்சி. எனவே இது இன்றைக்கு தொடங்குகிறோம். நாம் இதற்கு என்னென்ன விமர்சனங்கள் வரும் என்று எனக்கு தெரியும். நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை முழுவதுமாக மூட வேண்டும் என்று குரல் கொடுக்கக்கூடிய யார் படை நடத்தி வந்தாலும் அவர்கள் பக்கத்தில் நிற்பதற்கு தமிழருவி மணியனும் காமராஜர் மக்கள் கட்சியும் தயாராக இருக்கிறது. இதில் அரசியல் இல்லை. இன்றைக்கு காமராஜர் மக்கள் கட்சியிலே இருந்து நிறைய மனிதர்கள் கொடிபிடித்துக் கொண்டு நிற்கிறார்களே, இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முழுநேர அரசியல்வாதிகள் இல்லை. காமராஜர் மக்கள் கட்சியில் இருந்தாலும் காந்திய மக்கள் இயக்கத்தில் இருந்திருந்தாலும் அவர்கள் 24 மணி நேர அரசியல்வாதிகள் இல்லை. ஒவ்வொருவரும் வேலை பார்ப்பவர்கள். வேலை பார்த்து எஞ்சிய நேரத்தில் சமூக நலனுக்காக தங்கள் வியர்வையை தருவதற்காக வரக்கூடியவர்கள். எனவே இன்றைக்கு வேலை நாளாக இருப்பதனால் முடிந்த வரையில் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நண்பர்கள் தங்கள் வேலையையும் புறக்கணித்து விட்டு வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் நினைத்தால் இதைவிட இன்னும் 10 மடங்கு 20 மடங்கு கூட்டத்தை கூட ஒரு நாளில் கூட்டிவிட முடியும். அதற்கான அத்தனை வசதி வாய்ப்புகளும் அவருக்கு இருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த கூட்டம் ஒரு 1000 பேர் இருக்கிறார்கள் என்றால் அடுத்து தமிழகம் முழுவதும் இது ஒரு நாளில் நடந்து முடிவதல்ல. பூரண மதுவிலக்கை கொண்டு வருகிற வரையில் நம்முடைய போராட்டம் தொடரும். மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும். மதுக்கடைகள் மூடப்படுவதனால் வரக்கூடிய இழப்பை ஈடுகட்டுவதற்கு 1000 திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது. வேண்டுமானால் முதலமைச்சர் எங்களை அணுகி கேட்கட்டும்.
நாங்கள் அவரிடம் பல்வேறு திட்டங்களை கொடுத்து 30,000 கோடி, இன்றைக்கு 40,000 கோடி வருவாய். பிடிஆர் அழகு நிதியமைச்சராக இருக்கிற பொழுது எவ்வளவு புன்சிரிப்போடு சொல்கிறார், சென்ற ஆண்டு 36,000 கோடி சாராய வருவாய், இந்த ஆண்டு 40,000 கோடி, அடுத்த நிதி ஆண்டில் இது 50,000 கோடி ஆகிவிடும். 50,000 கோடி ரூபாய் மதுவின் மூலம் வரி வருவாய் வரும் என்று சொன்ன அதே பிடிஆர் தான் இந்த அரசுக்கு முறையாக வந்து சேரக்கூடிய வருவாயை தடுத்து பல்வேறு இடங்களில் தவறான முறையில் மது விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது என்றார். அது ஒரு 50,000 கோடி இருக்கும். அப்படி என்றால் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் 8 கோடி மக்கள் இருக்கிறோம். 8 கோடி மக்களும் ஒரு ஆண்டில் 1,00,000 கோடி ரூபாய்க்கு குடிக்கிற நிலைக்கு வந்துவிட்ட பிறகு இந்த தமிழ்நாட்டில் எந்த வளர்ச்சி திட்டத்தை நீங்கள் கொண்டு வர முடியும்? யோசியுங்கள். 1967 திராவிட ஆட்சி வந்தது. இன்றைக்கு யோசியுங்கள், ஏறக்குறைய 56 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 56 ஆண்டுகளிலும் தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் வந்துவிட்டால் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு இலவச புடவை, ஒரு ஆணுக்கு இலவச வேட்டி கொடுக்கக்கூடிய நிலையில்தான் இந்த தமிழகத்தை வைத்திருக்கிறதே. இவற்றையெல்லாம் சிந்தியுங்கள். மதுவிலிருந்து விடுபடுகிற போதுதான் நம்முடைய கலாச்சாரத்தை நாம் பாதுகாப்போம். இன்றைக்கு கொலைகள் நடக்கின்றன, காரணம் என்ன? மது. கொள்ளைகள் நடக்கின்றன, காரணம் என்ன? மது. பாலியல் பிறழ்வான தவறான நடவடிக்கைகள் அன்றாடம் நடக்கின்றன, காரணம் என்ன? மது. சமூகத்தின் சகலவிதமான தீமைகளுக்கும் ஆணிவேராக இருப்பது மது. இந்த மது அகற்றப்பட்டால் இந்த தீமைகளும் முற்றாக ஒழிக்கப்படும் என்று சொல்லி 30,000 கோடியை கலைஞர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சேர்த்ததை விட 2 ஆண்டுகளில் ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் சேர்த்து விட்டார்கள். அதை எப்படி எங்கே கொண்டு போய் வைப்பது என்று தெரியாமல் தவிக்கிறார்கள் என்று பிடிஆர் பேசியதாக ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ. அது பிடிஆர் பேசினாரா இல்லையா அந்த இடத்திற்கே நான் போகவில்லை. ஆனால் நான் கேட்பது, 30,000 கோடி ரூபாயை இந்த 2 பேர் சேர்ந்து தவறான வழியில் திரட்டி இருக்கிறார்கள் என்று பிடிஆர் சொல்லவில்லை. பிடிஆர் மாதிரி யாரோ ஒருவர் பேசினார் என்றால் அந்த பிடிஆரை நீங்கள் நிதியமைச்சர் பதவியிலே இருந்து விலக்கி அவரை கொண்டு போய் தகவல் தொழில்நுட்பத்தில் ஏன் வைத்தீர்கள்? அவரை நீங்கள் அமைச்சர், முக்கிய அமைச்சர் பொறுப்பிலிருந்து வெளியேற்றுகிற பொழுதே நீங்கள் அவர் சொன்னது உண்மை என்பதை ஒப்புக்கொள்கிறீர்கள். இதை இந்த மனிதன் உளறிவிட்டானே என்று பதறுகிறீர்கள். அப்படி பதற்றத்தின் மூலமாக நம்மை காட்டி கொடுத்து விட்டவனுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று இலாக்காவை மாற்றுகிறீர்கள். ஆனால் செந்தில் பாலாஜியின் மீது மட்டும் உங்களால் கை வைக்க முடியவில்லையே, ஏன்? அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி என்ன மிகப்பெரிய நிர்வாகியா? மிகப்பெரிய சீர்திருத்தவாதியா? மக்கள் நலனுக்காகவே தன் வாழ்வை முற்றாக அர்ப்பணித்து விட்ட மாபெரும் அரசியல் தலைவரா? கக்கனுடைய வாரிசா, காமராஜுடைய வாரிசா, ஜேபியினுடைய வாரிசா? யார் செந்தில் பாலாஜி? ஒவ்வொரு கட்சியில் இருந்த பொழுதும் கோடி கோடியாக கொள்ளை அடிப்பதற்காகவே தன் அரசியல் வாழ்வை நடத்தக்கூடிய செந்தில் பாலாஜியை நீங்கள் இங்கே வைத்திருக்கிறீர்கள். வேறொன்றும் நான் விளக்கமாக சொல்ல விரும்பவில்லை. இதை மட்டும் நான் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். ஏனென்றால் வெயிலில் நிற்கிறீர்கள் நீங்கள். ஒன்றே ஒன்றுதான், செந்தில் பாலாஜி தவறானவர் தமிழறிவு மணியன் சொல்லவில்லை. செந்தில் பாலாஜி ஏராளமாக தவறான வழியில் சொத்துக்களை சேர்த்தவர் தமிழறிவு மணியன் சொல்லவில்லை. செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்ல வேண்டியவர் தமிழறிவு மணியன் சொல்லவில்லை. இவை அனைத்தையும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கரூரிலே போய் நின்று கொண்டு செந்தில் பாலாஜிக்கு எதிராக சொன்ன மனிதர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின். இந்த மனிதன் மோசமானவன். இந்த மனிதன் தவறான வழியில் பொருளை ஈட்டி இருப்பவன். இந்த மனிதன் இருக்க வேண்டியது சிறை கூடத்தில். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவரை சிறைக்கு அனுப்புவோம் என்று சொன்னீர்களே, இப்பொழுது உங்கள் இதய சிறையில் தானே நீங்கள் கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள். காரணம் என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் ஏவா வேலு அவர் பொதுப்பணித்துறையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அதிமுகவிலே இருந்து வந்தவர். இந்த செந்தில் பாலாஜி அவருக்கு 2 துறைகள். ஏனென்றால் மிகப்பெரிய நிர்வாகி. சாராயத்திற்கும் அவர்தான் கலால் துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர்.
அதற்கு அடுத்து நீங்கள் ராஜகண்ணப்பனில இருந்து ஒவ்வொருவராக பேசினால் நேரம் அதிகமாகும். ஊழல் செய்தவர்கள் தவறான மனிதர்கள் என்று நாள்தோறும் பேசி இவர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து அந்த மனிதர்களையே அழைத்து அவர்களிடமே முக்கிய இலாக்காக்களை கொடுக்கிறீர்கள் என்றால் இவர்களை வைத்துக் கொண்டுதான் நாம் மிகப்பெரிய அளவுக்கு வழியற்ற வழியில் பொருளை ஈட்ட முடியும் என்று முதல்வர் நினைத்தாரா? அதற்காகத்தான் இவர்களுக்கெல்லாம் முக்கியமான பொறுப்புகளை வழங்கி இருக்கிறாரா? யோசியுங்கள். எனவே நான் ஒன்றை நிறைவாக சொல்கிறேன். திராவிட மாடல் என்று பேசுவதெல்லாம் நான் கேட்கிறேன். ரம்மி விளையாட்டை தடை செய்ய வேண்டும் என்று சட்டசபையிலே இவர்கள் மசோதா கொண்டு வருகிறார்கள். அதை ஆளுநரிடம் ஒப்பந்தத்திற்கு அங்கீகரிப்பதற்காக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஆளுநர் உடனே கையெழுத்து போடவில்லை. 41 பேர் உடனடியாக இந்த ரம்மி விளையாட்டில் பொருளை இழந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதற்காக நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் கண்ணீர் விட்டார். இந்த ரம்மி விளையாட்டை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் மசோதாவை இயற்றி ஆளுநருக்கு அனுப்பிய பிறகும் அவர் கையெழுத்து போடவில்லையே. 41 உயிர்களை பலியிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு. இதற்கு இந்த ஆளுநர் அல்லவா பொறுப்பு என்று கேட்டார். நான் கேட்கிறேன், 41 உயிர்கள் பலியானதற்காக கண்ணீர் விடுகிற முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் சாராயத்தை குடித்துவிட்டு குடல் வெந்து உயிர் இழக்கக்கூடிய மனிதர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அவற்றை நீங்கள் சிந்திக்கிறீர்களா? அவர்களுக்காக கண்ணீர் விடுகிறீர்களா? நான் சொல்கிறேன், முதலமைச்சர் எந்த மனிதரையாவது என்னோடு அனுப்பட்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கிராமத்திற்குள்ளேயும் நீங்கள் காலெடுத்து வையுங்கள். எந்த கிராமத்திலும் ஒரு கிராமத்திற்குள்ளே நுழைந்தால் குடியினால் கணவனை இழந்த தாலி அறுத்த ஒரு விதவையைத்தான் நீங்கள் சந்திக்க முடியும். இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து நடைபெறும். கடைகள் மூடுகிற வரை